Hello everyone, welcome to the midweek market update. இன்னைக்கு டேட் 6th மே. நிஃப்டி க்ளோஸ் ஆன பிரைஸ் பார்த்தீங்கன்னா 24,330. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 55,981. நம்ம போன வாரம் என்ன பேசணுமோ அதான் நடந்திருக்கு. ஸோ பவுன்ஸ் வரும் அப்படின்ட்டு பேசணும். கிளியராக நம்ம சொன்ன மாதிரியே தான் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வந்திருக்கு. ஸோ அடுத்து என்ன அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சார்ட் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். அதாவது நிறைய பேர் என்னோட லேர்னர்ஸ் உட்பட நம்ம பாட்டம் கண்டுபிடிக்கிறோம், நிறைய டைம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஈவன் இந்த இடத்துலையும் கூட ப்ரிசைஸாகவே கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல எக்ஸாக்டாக இந்த ஜோனில் லெவல்ஸ் கூட நம்ம மாற்றல. ஸோ இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் ஜோன்ஸ் நம்ம ரிவர்சல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதை ட்ரேட் எடுத்த ஒரு என்ட்ரி உங்களுக்கு ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இது வந்து பார்பிக்யூ நேஷன் அப்படின்ட்டு இப்போ பேர் வந்து மாற்றிட்டாங்க, யுனைடெட் ஃபுட் பிராண்ட்ஸ் அப்படின்ட்டு, UFBL. இது வந்து 23/12 அன்னைக்கு, ஓகேங்களா? 23 டிசம்பர் மாதம். இது வீக்லி சார்ட்டு, ஓகேங்களா? அந்த அன்னைக்கு வந்து 183 ரூபா அந்த ப்ரைஸில் நான் வாங்கியிருக்கேன். அது பாருங்க, இது இந்த கோடு வந்து டேட்டை மார்க் பண்ணியிருக்கேன், 15th டிசம்பர். இது வீக் அப்படிங்கிறனால அந்த வீக்கை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 183. ஸோ ப்ரைஸ் இங்கே வந்தது, அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி இப்போ ஆல்மோஸ்ட் 100% ரீச் ஆயிருக்கு. நான் மார்க் பண்ண, நான் வாங்கின இடத்துக்கு கீழே பெருசாக ப்ரைஸ் போகல. இதுதான் முக்கியமான ரிஸ்க் ரிவார்ட். ஓகேங்களா? அதாவது ரிஸ்க் ரொம்ப கம்மி, ரிவார்ட் பார்த்தீங்கன்னா 100%. ஸோ இது வந்து நான் வீக்லி சார்ட், டெய்லி சார்ட்டில் பண்ணது. நீங்கள் வந்து 4 ஹவர்லையும் பண்ணலாம், ஹவர்லையும் பண்ணலாம், ஏன் 15 மினிட்ஸில் பண்ணலாம். ஓகேங்களா? எலியாட் வே பொறுத்த வரைக்கும் மெத்தட் ஒன்று தான், அனாலிசிஸ் ஒன்று தான், எல்லாமே ஒன்று. நம்ம எந்த டைம் ஃப்ரேம் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட எலியாட் வே நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க எலியாட் வே கோர்ஸ்லேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ராக்டிக்கல் கோர்ஸ்னா அது நம்ம மேஜிக் ஃபிப்ஸ் கோர்ஸ் தான். 400க்கும் மேற்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் எந்த எலியாட் வே கோர்ஸ்லையும் எனக்கு தெரிஞ்சு இப்படி இல்லை. ஸோ 400க்கும் மேற்பட்ட சார்ட் மூலமாக நான் அந்த கோர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா ரெஜிஸ்டர் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நவ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன எதிர்பார்க்கலாம், இந்த வரும் வாரங்களில் என்ன எதிர்பார்க்கலாம்? சரி, போன வாரம் என்ன பேசணும் அப்படின்னா, ப்ரைஸ் பவுன்ஸ் வரணும் அப்படின்ட்டு பேசணும். இதுதான் அந்த சார்ட். இங்கிருந்து ப்ரைஸ் வந்து 24,350 24,450 ஜோன் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஜோன் டச் பண்ணிடுச்சு. ஹை பார்த்தீங்கன்னா 24,354. எக்ஸாக்டா நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் இப்போ ரீச் ஆயிருக்கு. ஸோ பிரைமரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இப்போ வரைக்கும் இப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், மேபி WXY அப்படின்ட்டு. ஸோ முக்கியமான லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,370 24,460. இந்த ஜோன்ல ப்ரைஸ் என்ன பண்ணுதுங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய நியூஸ் இருக்கிறதுனால நான் சொல்றேன். டெக்னிக்கலி இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ப்ரைஸ் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு, நம்ம சொன்ன மாதிரியே இப்போ அந்த லெவலில் ரீச் பண்ணி இருக்கு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா இந்த ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னு நீங்க பார்க்கணும். ஸோ என்னோட பிரைமரி வியூ இங்கிருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இது ஒன்று. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அதே தான். இதுதான் அந்த சார்ட்டு. பேங்க் நிஃப்டி வந்து இங்கிருந்து ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகும்னு போட்டிருக்கேன். இந்த பவுன்சிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 55,900 56,200. இன்னொன்று நான் போன வீடியோவில் சொல்லும் போதே சொன்னேன், இந்த மாதிரி ஒன் மோர் லோ கூட வரலாம். ஒன் மோர் லோ வந்துட்டு தான் திரும்பறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி வந்துட்டு தான் திரும்பி இருக்கு. ஓகேங்களா? ஒன் மோர் லோ, அதுக்கப்புறம் திரும்பி இருக்கு. ஸோ இந்த லெவல் சேஞ்ச் பண்ணல, எல்லாமே அந்த லெவல்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம எதிர்பார்க்க முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆகுது. இந்த முக்கியமான லெவல் 56,230 56,500 வச்சுக்கலாம். ஸோ இந்த லெவல் ரொம்ப முக்கியம். இங்க ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்து தான் நம்ம அடுத்த முடிவு எடுக்க முடியும். ஸோ பிரைமரி வியூ ஸ்டில் இது எல்லாமே A-B-C இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ப்ரைஸ் இந்த ஜோன்ல என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். பிரைமர்லி ப்ரைஸ் இறங்கலாம். ஸோ எப்போ மேலே போகும், இறங்காம எப்போ மேலே போகும்ட்டு ஆல்டர்னேட் வியூ பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த கரண்ட்டாக இந்த ஒரு லாஸ்ட் 1 or 2 ஹவர் வந்து எப்படி ப்ரைஸ் மூவ் ஆச்சோ அதே மாதிரி ப்ரைஸ் இந்த லெவலை தாண்டணும். நம்ம சொன்ன லெவலை தாண்டுச்சுன்னா, அதாவது 56,500 வச்சுக்கலாம் இப்போதைக்கு. அந்த 56,500 லெவலை நல்ல வேகமாக கேப் அப்லையோ, ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் அப்படியே கன்டினியூ ஆகுது, ஒருவேளை கேப் அப்பில் இல்லை ஸ்ட்ராங்காக ஒரு குட் கேண்டில், க்ரீன் கேண்டிலில் நல்லா ஸ்ட்ராங்காக கிராஸ் ஆகுதுன்னா இந்த வியூவை நெகேட் பண்ணிட்டு நீங்கள் 57,500 எதிர்பார்க்கலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியில். ஓகேங்களா? பிரைமரி வியூ ரிஜெக்ட் ஆகணும், பட் இது முக்கியமான ஜோன். இந்த ஜோனில் டெசிஷன் எடுக்கணும். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ரைட். இது வந்து பேங்க் நிஃப்டியில். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அதே தான், ரிஜெக்ட் ஆகி திரும்பணும், பட் அந்த ஜோன் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கறதுனால ஆல்டர்னேட் வியூ வந்து ஒருவேளை சொன்ன மாதிரியே நல்ல கிரீன் கேண்டில்
24,450 460 ஜோன் எல்லாம் நல்ல ஒரு க்ளோசிங்ல உங்களுக்கு தாண்டுது அப்படின்னா நிஃப்டி வந்து 24,600 இருந்து 24,700க்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ டெசிஷன் ஜோன் இந்த மார்க்கெட் லெவல்ஸில் தான் இருக்கு. என் பிரைமரி வியூ ஸ்டில் கரெக்ஷன் இருக்கு அப்படின்ட்டு, பட் எதுக்கும் ஒரு ஆல்டர்னேட் வியூ நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? நம்ம வாரத்துக்கு 2 தடவை தானே வீடியோ போடுறோம், அதனால. ஸோ நான் ஏன் ப்ரைஸ் இறங்கும் அப்படின்னு சொல்றேன்னா, நிஃப்டி ஐடி நம்ம உங்களுக்கு போன வீடியோலேயே சொன்னேன், இந்த லெவல் எல்லாம் எக்ஸாக்டா கண்டுபிடிச்சோம். பட் இப்படி பார்க்கும்போது கரெக்ஷன்ஸ் இன்னும் இங்க நிஃப்டி ஐடியில் முடியல. நான் சொன்ன மாதிரி ஸ்டில் ப்ரைஸ் கன்சால்டேஷன் தான் இருக்கு. ஸோ மேபி ஒரு மைல்டு ஹை போயிட்டும் கூட கீழே இறங்கலாம், இல்லை இங்கிருந்து இறங்கலாம். இப்படி மேலே போகும்போது தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன். பட் எனிவே மேலே போனாலுமே கீழே இறங்கணும். நிஃப்டி ஐடி பொறுத்த வரைக்கும் மினிமமாகவே நம்ம எதிர்பார்க்கறது 28,000 27,500. இது மினிமம். ஓகேங்களா? மினிமமாகவே இந்த லெவலுக்கு வரணும். ஒர்ஸ்ட் கேஸ் சுச்சுவேஷன் இந்த 26,150 கூட போகலாம். பட் ஃபர்ஸ்ட் இங்கேயாச்சும் வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். கிளியர்? ஸோ ஒரு கரெக்ஷன்ஸ் இன்னுமே பெண்டிங் இருக்கிறதுனால இந்த லோ வரும்போது மேபி நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே ஒரு புல் பேக் வந்துடும் அப்படின்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ பவுன்ஸ் ஆகுறதும் கூட இந்த பேங்க் நிஃப்டி வச்சு தான் அனலைஸ் பண்ணும். பேங்க் நிஃப்டியில் மேலே போக வாய்ப்பு இருக்கிறதுனால நிஃப்டியும் சேர்ந்து மேலே போகும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து இன்டர் மார்க்கெட் அனாலிசிஸ். ஓகேங்களா? சரி, நான் இதுவும் கூட எக்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். இது யூஸ்வலாக நான் லைவ் மார்க்கெட் எப்பவுமே ஷேர் பண்ண மாட்டேன். பட் இது வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ். இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்சஸ் நேற்று ஷேர் பண்ணேன். 5th மே நிஃப்டி பார்த்தீங்கன்னா கீழே வரவே இல்லை, ஆனால் பேங்க் நிஃப்டி கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரைஸ் மேலே போகணும்னு நினைச்சனால இந்த இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ் உங்களுக்கு இந்த ப்ரைஸை திருப்பி விட்டுருக்கு. இதுதான் டேர்னிங் நடந்த பாயிண்ட். பட் எல்லா நேரம் இப்படி நடக்காது. ஓகேங்களா? அதுக்கு சர்டைன் ஸ்டடி வேணும். பட் இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ் ரொம்ப முக்கியமான அட்வான்ஸ்டு க்ளூ கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ டைவர்ஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஸ்மால் கேப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நீங்க வேணா இந்த ஒன்ஸ் இந்த வீடியோ நீங்க பார்த்த உடனே உங்க சார்ட் ஓப்பன் பண்ணி நிஃப்டி ஸ்மால் கேப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? என்னோட மார்ச் மந்த் வீடியோ கூட நீங்க எடுத்து பாருங்க. முடிஞ்சா நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை இன்சர்ட் பண்றேன். இந்த மார்ச் 23 அந்த வீக்ல போட்ட வீடியோ ஸ்மால் கேப் பத்தி பேசியிருப்பேன். அப்ப என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த ஸ்மால் கேப் தான் ஃபர்ஸ்ட் இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு. அதாவது இந்த லோக்கு அப்புறம் வர அடுத்த லோ. ஓகேங்களா? அதாவது இந்த லோ வந்து 23 மார்ச், அடுத்த லோ வந்து 30 மார்ச். ஸோ இந்த 2 லோக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஹையர் லோ. ஓகேங்களா? கீழே வரல. ஆனால் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இன்னொரு லோ வந்திருக்கும். இதுதான் நான் முன்னாடி நடக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன். போய் வேணா வீடியோவும் பாருங்க, இந்த சார்ட்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு அழகா புரிய ஆரம்பிக்கும். நீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலுமே இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஆனால் எலியாட்வே கூட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது டேர்னிங் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மற்ற மெத்தட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பிரேக் அவுட் மட்டும்தான். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வருதுன்னா பிரேக் அவுட் மோஸ்ட்லி. பட் எலியாட்வே அப்படி கிடையாது. நீங்க ரிவர்சல்ஸும் கண்டுபிடிக்கலாம், சைட்வேஸ் பேட்டர்ன் கூட கண்டுபிடிக்கலாம். ஏன் போன வாரம் நான் பேசும்போது சொன்னேனே சைட்வேஸ் டெவலப் ஆகும் நிஃப்டியில் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே கண்டுபிடிக்க முடியும் நம்மளால, ஈவன் பிரேக் அவுட்ஸ். ஸோ எலியாட்வே கூட கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு எலியாட்வேல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தி மோஸ்ட் ப்ராக்டிக்கல் கோர்ஸ் அவைலபிள் டுடே. ஓகேங்களா? கோர்ஸ் பேரு வேவ்ஸ் லீட்ஸ் தி பிரைஸ். தமிழ்ல போன வாரம் தான் நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். 37 மணி நேரம் மேல உங்களுக்கு அந்த கோர்ஸ் கண்டென்ட் இருக்கு. 100% ப்ராக்டிக்கல். ஈச் அண்ட் எவ்ரி லெக்கும் கூட எப்படி போகும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. ஸோ எலியாட்வே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும். ஸோ எலியாட்வேட பர்பஸே நம்மளை ப்ரிப்பேர்டாக வச்சிருக்கிறது தான். இதுதான் இந்த மிட் வீக் மார்க்கெட் அப்டேட். பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இந்த லெவல்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். எந்த வகையிலும் நீங்கள் பை செல் ரெக்கமெண்டேஷனை எடுத்துக்க வேண்டாம். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை வீக்கெண்ட் மார்க்கெட் அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.